இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளித்து பராமரித்து ஆட்சி செய்யும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ அவர்கள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் எம் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுதோ இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தையும் ஒரு வாழ்க்கை வழிமுறையை நெறியையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் பிரகாரம் வாழுமாறும் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தெளிவாக விரிவாக அழகாக தடை செய்திருக்கிறான். அவைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்போடு எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த மனிதனோடும் அல்லாஹ் நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹல்கோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே போன்றுதான் அல்லாஹு தாலா நம்மளோடு நடந்து கொள்கிறான் என்பதை உணரக்கூடியதாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்லாமாக வாழக்கூடிய நாம், முஸ்லிம்களாக மூமின்களாக வாழக்கூடிய நாம், அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளை நம்பி வாழக்கூடிய நாம், சொர்க்கத்தை எதிர்பார்த்தவராக வாழக்கூடிய நாம், நம்மிடத்திலே எப்போதுமே நல்ல பண்புகளை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் உள்ளடக்கியதாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் விரும்பாத, நபிகளால் காண்பிக்காத வழிமுறைகள் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் நாம் முஃமின்கள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடுவோம். இன்னும் சில காரியங்களை செய்வதனால் முஸ்லிம்கள் என்ற பட்டியலில் நாம் நீக்கப்படுவோம். உலக சம்பிரதாயமாக முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கலாம், உலக மக்களுக்காக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். எனவே ஒவ்வொரு மூமினிடத்திலையுமே எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் ஏழ்மையானவனாக, வசதி உள்ளவனாக, பதவி உள்ளவனாக, உயர்ந்தவனாக, எல்லா சூழலிலையும் அந்த பண்புகள் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் இல்லாத சூழலில் அவன் முஸ்லிம் மோமின் என்ற பட்டியலிலிருந்து அல்லாஹு தாலா நீக்கி விடுகிறான். உலக மக்கள் வேணுமானால் வைத்துக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் எப்படி முஸ்லிம் தீர்மானிக்கப்படுகிறார்? ஒரு தாடி வைக்கணும், தொப்பி போடணும், ஒரு முஸ்லிம் ஜமாத்தில் இருக்கணும், ஒரு முஸ்லிம் பேர் இருக்கணும், ஒரு முஸ்லிமுடைய தோரணையில் இருந்து கொண்டால் அது முஸ்லிம். இன்றைக்கு எத்தனை பேர் குஃப்ரான இணை வைப்பான காரியங்களை செய்து கொண்டு இருப்பவர்கள் கூட முஸ்லிமுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாவை மறுப்பவர்கள் கூட இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. எனவேதான் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு அஸ்ஸிதுக், உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அவன் மொழிகின்ற மொழியில், அவனுடைய வாயினால் வரக்கூடிய அந்த பேச்சுக்களில் உண்மை இருக்க வேண்டும். வல் அதில், நேர்மை இருக்க வேண்டும். அது தனக்கு அது சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, நீதி நியாயம் ஒரு முஸ்லிமாக முஃமினாக இருப்பவன் இருக்க வேண்டும். வல் அமானத்து, நம்பிக்கை இருக்க வேண்டும். யார் எப்படியான சூழலாக இருந்தாலும் கூட என்னிடத்தில் ஒரு அமானத், இந்த மனுஷனை நம்பலாம் என்று நினைக்கின்ற அந்த நம்பிக்கைக்குரிய பண்பு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய கொள்கையை எதிர்க்கின்றார்கள். அவர் சொல்கின்ற கொள்கையை எதிர்க்கின்றார்கள். எதிர்க்கக்கூடியவருடைய அதிகமானுடைய சொத்தும் நபிகளிடத்திலே அமானத்தாக இருக்கின்றது. நபிகளார் சொல்லுகின்ற கொள்கையை எதிர்த்தாலும் இந்த மனிதன் நம்முடைய சொத்துக்கு மோசடி செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டான். ஒரு அமானத்தாரி, ஒரு அமீன் என்ற பட்டத்தை அவரை வெறுக்கக்கூடிய விரோதிகளாலே பெற்றுக் கொண்டார்கள். ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள்
அமானத் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வல்கரம், கொடை கொடுக்கக்கூடிய பழக்கங்கள். கஷ்டப்படக்கூடியவர்களை பார்க்கும் போது மனதிலே இரக்கம் ஏற்பட வேண்டும், மனதிலே கவலை ஏற்பட வேண்டும். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுப்போம் என்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது கொடுப்போம், இன்னொரு காலம் வரும் கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போய்விடும். அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும், அந்த மனோநிலை நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு மூமினிடத்திலே கரம் என்று சொல்லக்கூடிய கொடை கொடுக்கக்கூடிய அந்த நாட்டம் இருக்க வேண்டும். சரி, நம்மகிட்ட இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, அவருடைய தராதரத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற முறையில் நான் கொடுக்க வேண்டும். அறவே இல்லை என்றால் என்னிடத்தில் ஆசை இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருந்தால் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன், அல்லாஹுக்காக கொடுப்பேன். அந்த கரம், அந்த 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 கொள்கை, அந்த ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வீரத்தை ஆசைப்பட வேண்டும். எப்ப பார்த்தாலும் வீரம் என்பது யாரையும் அடிச்சு வீழ்த்திட்டு வாரதல்ல. தொழுகையிலே ஒரு ஆசை ஆர்வம் இருக்க வேண்டும். அமல் இபாதத்துக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள் செய்வதிலே ஆசை இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு அதனுடைய உடலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு உற்சாகமாக, ஒரு வீரமாக, ஒரு துடிப்புள்ளவனாக ஒரு முஸ்லிமான மூமினாக இருக்கு. இது அவனுக்கு இருக்க வேண்டியது. சிலரை பார்த்தால் எப்ப பார்த்தாலுமே குளிக்காதால போல் ஊத்தியான உறுப்புகளை போட்டுக்கொண்டு சோம்பரியை போன்று பார்க்க சிலர் கிட்ட இருந்து பேசுவதற்கு அருவருப்பு ஏற்படுற வகையில் இருக்கக்கூடாது. ஒரு சுஜாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் வரஹ்மத்து, இரக்க சுபாவம் இருக்க வேண்டும். இரக்கம் அன்பு இருக்க வேண்டும். சிறுவர் மீது அன்பு காட்ட வேண்டும், பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்த வேண்டும், கஷ்டப்படுபவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அந்த இரக்க சுபாவம் இருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்துக்கு ஏதோ ஒரு தேசத்தில் இழப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய மனது இங்கே கவலைப்பட வேண்டும், கண்கள் அழ வேண்டும், மனதிலே அந்த கதறல் ஏற்பட வேண்டும். இது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் பிரதானமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வல் அஃபு, மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். எனக்கு ஒருவர் சதி செய்து விட்டான், தெரியாமல் செய்து விட்டான், அல்லது தெரிந்துதான் செய்து விட்டான் என்றால் மன்னிப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், அதை மறந்துடணும். ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் பிரதானமான விஷயம்தான் அவன் ஜஹில், அறியாமல் செய்து விட்டான், அல்லது அவனுடைய மார்க்க அறிவில்லை செய்து விட்டான், அல்லது அவனுடைய மன உச்சை செய்து விட்டான். அவனுக்கு திட்டாமல், ஏசாமல், அவனுடைய சண்டை போடாமல் அவனை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அவனுக்கே தெரியாமல் நாங்கள் மன்னிக்கலாம். அவன் நம்மிடத்தில் வந்து கூச்சப்படுவான், பேசுறதுக்கு இப்படி செஞ்சிட்டோனே, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இப்படி செஞ்சிட்டான், அவனை மன்னிச்சிருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிச்சு விடுவேன். ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய பண்புகள் இப்படி இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த எல்லா பண்புகளும் அல்லாஹ்விடத்தில் உள்ள பண்புகள். அல்லாஹ் உண்மையாளன், அல்லாஹ் நேர்மையாளன், அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்வதில்லை, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிப்பவன். இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் எப்படி நடக்கின்றோமோ அதே போன்று அல்லாஹ் நம்ம நடப்பான். எனவே அல்லாஹ் நம்முடைய நீதியாக நடப்பான், அல்லாஹ் நம்முடைய இரக்கமுள்ளவனாக இருப்பான், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பதை கொடுப்பான். ஏன்? நாம் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தோடு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாங்கள் நடந்து கொள்கின்றோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது யுஜிஸா அலைஹ அஜ்ரன், அல்லாஹ் அதற்காக நமக்கு நற்கூலி வழங்கி கொண்டிருக்கிறான். நாம உண்மையாளராக இருக்கும் போதெல்லாம், உண்மை செல்வது ஒரு நேரம்தான், ஆனால் நாம் உண்மையாளராக இருக்கும் போதெல்லாம் அதற்காக கூலி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாம் ஒரு அமானத்தாரியா இருக்கும் போதெல்லாம் அதற்காக கூலி கிடைச்சி கொண்டே இருக்கும். நாம் ஒரு இரக்க சுபாவம் உள்ள போதெல்லாம் அதற்காக கூலி கிடைச்சி கொண்டே இருக்கும். அந்த செய்கிற நேரத்தில் மட்டும் கூலி அல்ல, அந்த நம்பிக்கையில், அது அந்த உள்ளத்தில் நாங்கள் இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே போன்று அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மூமினானவன், ஒரு முஸ்லிமானவன், அவனுக்கு இருக்கக்கூடாத சில பண்புகள் இருக்கின்றது. அவனுக்கு இருக்கக்கூடாது. அதிலே முதலாவது தான் பொய் சொல்வதாக இருக்கின்றது. மூமின் என்பவன் அவனுடைய நாவிலே பொய் வரக்கூடாது, அவனுடைய நம்பிக்கையிலே பொய் வரக்கூடாது, அவனுடைய எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் வரக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அல்லாஹ் தஆலா சபிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த பொய்யாக இருக்கின்றது. அந்த பொய்
அவனுடைய உள்ளத்திலே ஆகிவிட்டால், அந்த பொய்யை சொல்லிவிட்டால் நிம்மதி இழந்து விடுகின்றான், சந்தேகத்துக்குள்ளாகின்றான். நான் சொன்ன போய் வெளியே வந்துருமோ வெளியே வந்துருமோ வெளியே வந்துருமோ என்று அந்த சந்தேக வாழ்க்கைக்கு ஆகிவிடுகின்றான். ஒரு மூமினான முஸ்லிமானத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஒரு பழக்கம் தான் பொய். அது வலவுக்கான முர்ரன், அது உனக்கு கசப்பாக இருந்தாலும் சரி சொல்லாது, இனிப்பாக இருந்தாலும் சொல்லாது. இப்போ பொய் கசப்பாக இருந்தால் சொல்ல மாட்டோம், அப்ப இனிப்பாக இருந்தால் சொல்லக்கூடாது. எனவே நம்முடைய நம்பிக்கை என்பது பொய்க்கு மாற்றமானது. மறுமை கண்டமா இல்ல உண்மை, அதை மறுத்தம்னா பொய். எனவே அல்லாஹு தாலா சபிக்கக்கூடிய தொழாதவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொல்லல, நோம்பு பிடிக்காதவனுக்கு சொல்லல, ஹஜ் செய்யாதவனுக்கு சொல்லல, பொய் சென்றவனுக்கு லானத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய மலக்குகள் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மாணவர்கள் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நல்லோர்கள் எல்லோருடைய சாபம் அவனுக்கு ஏற்படுகின்றது. எனவே நம்முடைய செயலிலும் நம்முடைய நாவிலும் நம்முடைய வாழ்விலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய்யை நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நாங்கள் மூமின் பட்டியலிருந்து அவுட், முஸ்லிம் என்ற பட்டியலிருந்து அவுட், வெளியே போயிடுவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்றுதான் வதுல்மு வல் ஹியானத்து. துல்மு என்பது அநியாயம் செய்வது, தெரிஞ்சு செய்வது, ஒரு மனிதனுடைய உரிமையில் கையாடுவது, ஒரு மனிதனுடைய சொத்திலே கையாடுவது, ஒரு மனிதனுடைய மான மரியாதையை கையாள்வது, ஒரு மனிதனுடைய விஷயத்தை பற்றி தவறாக சித்தரிப்பது. அப்ப அநியாயம் செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நம்முடைய மனசு சொல்லும், யாருக்காவது நாங்கள் அநியாயம் செய்யும் பொழுது நான் அநியாயம் செய்கிறேன் என்பதை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய மனசு செல்லும், நான் செய்யறது அநியாயம். நாம் நாவினால் எது பேசினார் நம்முடைய சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளை எப்படி படைத்திருக்கான்னு சொன்னால், தவறுகள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் நமக்கு உணர்த்தும், இது தவறு, இது உன்னுடைய அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான், உன்னுடைய மார்க்கத்துக்கு மாற்றமானதை செய்யாத என்று நம்முடைய மனசு சொல்லும். அதனால தானே இஸ்லாத்தை இல்லாத மக்களுக்கு நாள மறுமையில் அல்லாஹ் நரகம் ஏற்றுகிறான். யாரெல்லாம் இஸ்லாத்திலே இல்லாம இருக்கின்றார்களோ அந்த சகோதரர்களுக்கு விளங்கும், நாம் பின்பற்ற மார்க்கம் பிழையானது, நம்முடைய கொள்கை பிழையானது, சத்தியமானது இஸ்லாம், உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று அவர்களுக்கு உணர்த்தும். அவருடைய கௌரவம், அவருடைய கண்ணியம், அவருடைய குடும்பம், ஊர் உலகம், இதை பார்த்துத்தான் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறார்கள். அதனால தான் நாள மறுமை இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டுமானால் பொய் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, வல் ஹியானத்து, மோசடி செய்யக்கூடாது. மோசடி என்பது ஏமாற்றுவது, மோசடி என்பது ஏமாற்றுவது, அந்த மோசடிக்குள்ள பொய்யை நுழைப்பது. எனவே இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் மோசடி. ஒரு திருமணம் செய்ய போனால் மோசடி, ஒரு வியாபாரம் செய்ய போனால் மோசடி, ஒரு 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 ஜொப்புக்கு சேர போனால் அதுல மோசடி, எதிர செஞ்சாலும் மோசடி அல்லது. எனவே மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் இதனை செய்ய மாட்டார்கள். இப்ப நாம யாரெல்லாம் அதை செய்கின்றோமோ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் மூமின்களுடைய பட்டியல் நான் இல்லை, முஸ்லிம்களுடைய பட்டியல் நான் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, வல்ஜுபுன், கோழை உள்ளவர்களாக, பலவீனமாக இருக்கக்கூடாது. கோழைத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, கோழைத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எனவே அதே போலதான் கஸ்வத்து, கல் நெஞ்சம் பிடிச்சவர்கள், கல் நெஞ்சம் பிடிச்சவர்களாக இருக்கக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான வல்பதாத்து, முட்டாள்தனமான செயல்கள், ஒரு மூமின் என்பவன் அவனுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டிய விஷயங்கள், அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு நாளும் இந்த மாதிரியான நிலைமையில் நாங்கள் இருப்போம் என்று இருந்தால், இந்த சொன்ன காரியங்கள் நம்ம இருக்கோம் என்று சொன்னால் அஹ்லாக்குன் மத்மூமா, கேவலப்படுத்தப்பட்ட செயல்கள், கேவலப்படுத்தப்பட்ட செயல்கள், இந்த செயல்கள் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் பேரளவுதான் முஸ்லிம்களாக மோமின்களாக இருக்கோமே தவிர நாங்கள் உண்மையான மோமின்கள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு, மூமினான ஆண்களையும் பெண்களையும் யாரெல்லாம் ஏதோ ஒரு வழியில நோவினை செய்கிறார்களோ, வேதனை கொடுக்கிறார்களோ, அவர்கள் செய்கின்ற மாபெரும் குற்றமாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கின்றது.
எனவே ஒரு மூமின் என்பவன் தன்னுடைய அதிகாரத்தினால், தன்னுடைய திறமையினால், தன்னுடைய நாவினால் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல், நோவினை கொடுக்காமல் தன்னை அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவன்தான் ஒரு முஸ்லிமானவன், அவன்தான் ஒரு மூமினானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் அவருடைய கையிலாலே அநியாயம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அது எப்படி? அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் அவருடைய கையினாலே அநியாயம் செய்கிறார்கள். அப்படி என்றால் சிலருக்கு அநியாயங்கள் நடக்கின்றது என்றால் யாரெல்லாம் உலகத்திலே அநியாயம் செய்கின்றார்களோ அவருக்கு பதிலடியாக அல்லாஹ் மறுமையிலே அவர்களுக்கு அந்த அநியாயத்தை கொடுப்பான். இதான் அல்லாஹ் அநியாயம் செய்யறது. இந்த உலகத்திலே தன்னிடத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை, பலத்தை, காசு பணத்தை அதை வச்சு மற்றவருக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் மறுமையில் அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு, அநியாயம் செய்தவர்களுக்கு அதே தன்மை அல்லாஹ் கொடுத்துருவார். அதான் அல்லாஹ் நீதியாளர். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர் உலகத்திலே செய்கிற தண்டனைகளை அல்லாஹ் தஆலா சீக்கிரம் கொடுக்காமல் சிலருக்கு பிற்படுத்துகிறான். யாருக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்து விடுகிறானோ அவன் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு குறைந்து விடுகின்றது. சிலருக்கு பிற்படுத்த அந்த தவறை அதிகமாக செய்கிறான், அவன் இன்னும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்காகி விடுகிறான். நாங்க பார்க்கிறோம், நல்ல மனிதர்கள் சீக்கிரம் மரணித்து விடுகிறார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் மிச்ச நீண்ட காலம் வாழ்கிறார்கள். காரணம் என்ன? ரெண்டு சந்தர்ப்பம் அவங்களுக்கு. ஒன்று, அல்லாஹ் வேண்டுமென்றே விட்டு விடுகிற, இன்னும் நல்லா செய். அல்லது அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றான், நீ செய்கிற அநியாயங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு உனக்கு ஒரு அவகாசம். எனவே நல்ல மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே உண்மையாளனாக இருப்பது என்பது மின் அஅலமில் அஹ்லாக். ஒரு மனிதன் நல்ல சத்தியவானாக, உண்மையை யார் பார்த்தாலும் அந்த மனுஷன் உண்மை சொல்வான், பொய் சொல்ல மாட்டான். அந்த உண்மையாளர் என்ற பேர் நம்ம வாங்கிட்டோம்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வாக்கை சொல்லுகிறார் என்பதை உண்மைப்படுத்துவதில் தான் சஹாபாக்கள் மிக மேலாக இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த விஷயங்கள். எனவே மார்க்கம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படும் பொழுது அதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். மார்க்கம் என்று வரும் பொழுது உண்மைப்படுத்த வேண்டும். உலகமா மறுமையாண்டு வரும் பொழுது உண்மைப்படுத்த வேண்டும். எனவே உண்மையானவனா நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று தன்னிடத்தில் தைரியமாக சொல்லக்கூடிய ஆட்களாக நாம் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது யாருடைய பண்பு? சிஃபாத்துல் அம்பியா, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நபிமாருடைய பண்பு. வஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடைய பண்பு, நல்ல மூமின்களுடைய பண்பாக இருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூனூ மஅஸ்-ஸாதிகீன். அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களே, நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள். நீங்கள் உண்மை பேசணும், உண்மை பேசுவதோடு இருங்கள். அப்படியானால் உண்மை பேசாதவரோடு உங்களுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், தூரமாக்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இருக்கின்ற சாபம் உங்களை வந்தடையும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்-ஸாதிகீன், நல்லோர்கள் இருங்கள் என்று சொன்னால் அந்த நல்லோர்கள் யாரு? தொழாதவர்கள் உண்மையாளர்கள் இருப்பார்களா? அல்லாஹ்வை நம்பாதவர்கள், வணக்க வழிபாடு குறை செய்பவர்கள், ட்ரக்ஸ் பாவிப்பவர்கள், வட்டிக்கு கொடுப்பவர்கள், இவர்களோடு இணக்கமாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் மாற்றமாக நடந்து கொள்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் எப்படி நினைக்கிறோம்? நாங்கள் கரெக்டாக தொழுகிறோம், நாங்கள் கரெக்டாக அல்லாஹ்வுடைய கடமை செய்யணும், யார வேணும்னாலும் தோழமை வச்சுக்குவோம், யார வேணும்னா இருந்து கொள்வோம், யார வேணும்னா நாங்கள் சேர்ந்து கொள்வோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வகூனு மஅஸ்-ஸாதிகீன், நல்லோர்களோடு நீங்கள் இருங்கள், உண்மை பேசக்கூடியவரோடு நீங்கள் இருங்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே,
நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமாக இருந்தால், அதற்கான கூலி அல்லாஹ் கொடுக்க வேண்டுமான இருந்தால், உண்மை பேசக்கூடிய மோமின்களாகவும் உண்மையாளரும் இருக்கக்கூடியவர்களாகவும் எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.